நீங்க எப்பொழுதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் நாம் தான் என்று. சிலருக்கு எல்லாம் எளிதா கிடைக்குது. அவர்களுக்கு வாய்ப்புகள் தானாக வந்து சேருது. ஆனா சிலருக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வாழ்க்கை அதே மாதிரி தான். இதுக்கு காரணம் உங்க கண்ணால பார்க்க முடியாத ஒரு சக்தி. அதுதான் உங்க ஆழ் மனசு. நம்ம மூளை 2 பகுதி இருக்கு. ஒன்னு நுண் மனசு, இன்னொன்று ஆழ் மனசு. நுண் மனசு தினசரி முடிவுகளை எடுக்குது. ஆனா உண்மையான சக்தி ஆழ் மனதுல தான் இருக்குது. அதுதான் நம்ம வாழ்க்கையை உருவாக்கி தருகிறது. நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள், உள்ளுணர்வுகள் எல்லாம் அதிலேயே சேவ் ஆகி இருக்கும். நீங்க என்னால முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது உன் மனசில் பதிந்துவிடும். நீங்க நான் சாதிப்பேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையை வடிவமைக்கும் ஆழ் மனது, ஒரு ஆற்றல் மையம் மாதிரி. நீங்க தினமும் அனுப்புற எண்ணங்கள் அதுக்கு கட்டளை மாதிரி. அது எதையும் கேள்வி கேட்காது, அது ஆம்னு சொல்லும். நீங்க நான் வருத்தமாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது அந்த வருத்தமான சூழ்நிலை தேடி கொடுக்கும். நீங்க நான் மகிழ்ச்சியோட இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது மகிழ்ச்சியான சூழ்நிலை தேடி கொடுக்கும். அது லாஜிக் பார்க்காது, அது நீங்க உணர்றது மட்டுமே நம்பும். சயின்ஸ் சொல்லுது, நம்ம கான்ஷியஸ் மைண்ட் 5% தான் யூஸ் ஆகுது. மீதமுள்ள 95% சப்கான்ஷியஸ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. அதனால நீங்க என்ன கோல் வச்சாலும் ஆழ் மனசுல என்னால முடியாதுன்னு நம்புனீங்கன்னா அதுவே உங்க வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் நீங்களே தடையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆழ் மனசுல இருக்கும் பழைய நம்பிக்கைகள் இதை செய்யும். ஆனா அந்த மனசை ரீப்ரோகிராம் பண்ண முடியும். சரியான வார்த்தை, உணர்ச்சி திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமா. நமக்கு சின்ன வயசுல நடந்த விஷயங்கள், கேட்ட நிகழ்வுகள் அனைத்தும் நம்ம ஞாபகத்தில் இருக்கும். என்னால முடியாது, பணம் கஷ்டம், வாழ்க்கை சிரமம், எனக்கு பணம் வராதுன்னு சொல்லிட்டே இருந்தா ஆழ்மனம் அதை புரோகிராமாக எடுத்துக்கிட்டு அதற்கேற்ப உன் வாழ்க்கையில வாய்ப்புகளையும் சிந்தனைகளையும் தடுக்கும். அதே மாதிரி நீ நான் வெற்றியடையப் போகிறேன், என் வாழ்க்கை வளமா இருக்கு அனு சொல்ல ஆரம்பிச்சா ஆழ்மனம் அதையும் புரோகிராமாக எடுத்துக்கிட்டு அந்த எண்ணத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகள், மனிதர்கள், வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நீ தினமும் இதை கேட்டு இதையே நம்ப ஆரம்பிச்சா உன் ஆழ்மனம் அதை உண்மையா நம்பி அந்த மாதிரியே வாழ்க்கைய உருவாக்கும். நீ முடியாதுன்னு நினைச்சா உன் மனம் எதையும் முயற்சி பண்ணாது. பணம் கஷ்டம்னு நினைச்சா பணம் வராமலே இருப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கை சிரமம்னு நினைச்சா நிம்மதியாக இருந்தாலும் சிரமம்தான் என நினைக்கும் மனநிலை வரும். இவையெல்லாம் ஆழ்மனதில் வேர் ஊன்றிவிடும். ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா? அந்த புரோகிராமை நீங்க புதுசா எழுதலாம். நீங்க தூங்க போற நேரம் உங்க மூளை தத்தா ஸ்டேட்டுக்கு போகும். அதுதான் ஆழ்மனதின் கதவு திறக்கும் நேரம். அந்த நேரம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்க. நான் அமைதியாக இருக்கிறேன், என்னுடைய கனவுகள் நிஜமாகின்றன, என் வாழ்க்கை நாளுக்கு நாள் மேம்படுகிறது. அந்த வார்த்தைகள் சொல்ல சொல்ல ஆழ் மனதில வேர் ஊன்றிவிடும். அடுத்த நாள் நீங்க வேற மாதிரி உணர்வீங்க. நீங்க எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு நம்பினீங்கன்னா அது பிரபஞ்சத்துக்கு செய்தி அனுப்பும். நீங்க நம்புற மாதிரி யூனிவர்ஸ் அதை உருவாக்கி கொடுக்கும். இப்போ நீங்க அந்த ஆழ் மனதை மாத்தணும்னா இந்த 3 வழிகள் வாழ்க்கையை மாறச் செய்யும். 1, காட்சிப்படுத்தல். தூங்குவதற்கு முன் உங்க கனவு வாழ்க்கையை கற்பனை பண்ணுங்க. அதை உண்மையா நடந்த மாதிரி உணருங்க. 2, உறுதிமொழிகள். தினமும் சொல்லுங்க, நான் என் இலக்கை அடைகிறேன், நான் சமநிலையோடு இருக்கிறேன், என் வாழ்க்கை எளிதாக மாறுகிறது. 3, நன்றி சொல்லுவது. தினமும் நன்றி சொல்லுங்க. எப்போவும் நன்றி சொல்ற மனநிலையில் இருந்தா பிரபஞ்சம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உனக்கு அனுப்ப ஆரம்பிக்கும். அதாவது நன்றி சொல்ற மனம் மகிழ்ச்சி உருவாக்கும். அதே வைப்ரேஷன் பிரபஞ்சத்துக்கு போகும். அபண்டன்ஸ், வளம், வாய்ப்பு, பணம், அன்பு நம்ம வாழ்க்கைக்கு வந்து சேரும். இப்போ நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது வெளியே இல்ல, உங்க உள்மனதை உங்க ஆழ்மனது நம்பினா பிரபஞ்சம் அதை கொடுக்கும். தினமும் சில நிமிடங்கள் உங்க மனசோட பேசுங்க. அதை பாசிட்டிவ் ட்ரோட்ஸால நிரப்புங்க. நான் சக்திவானவன், என்னுடைய வாழ்க்கை ஒளியால் நிரம்பி இருக்கிறது, நான் பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறேன், மாற்றம் வெளியிலிருந்து வராது,
அது உங்க உள்ளத்திலிருந்து பிறக்கும். நீங்க நினைக்கிறீங்கன்னா அது சாத்தியம், நம்புறீங்கன்னா அது நிஜம். நீங்க தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்க வாழ்க்கையே முடிவு பண்ணுது. ஒரு சின்ன சிந்தனை, ஒரு நேர்மறையான எண்ணம் தான் உங்க முழு வாழ்க்கையை மாற்றப் போகும் மிகப்பெரிய சக்தி. நீங்க இப்ப நம்பிக்கையோட இத பாருங்க. இன்று இரவிலிருந்து இதை செய்து பாருங்க. நீங்க சொல்லுவத பிரபஞ்சம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று நம்புங்க. இன்றிலிருந்து தூங்குவதற்கு 10 நிமிடங்கள் முன் இந்த விஷயங்களைச் சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நீங்க தூங்க போற நேரம், அப்பொழுதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓபன் ஆகும். அந்த நேரம் நீங்க சொல்றது, நினைப்பது பிரபஞ்சத்திற்கு நேரடியாக போய் சேரும். அதனால்தான் தூங்குவதற்கு முன் இதை சொல்லுறது மிக முக்கியம். நீங்க சொல்ல வேண்டிய 3 வகை வார்த்தைகள். நன்றி. இன்று நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி. நம்பிக்கை. என்னோட வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிக் கொண்டிருக்கு. காட்சிப்படுத்துதல். நான் என் கனவு வாழ்க்கையில் வாழ்கிறேன்.